படிப்படியாக குறைந்து இன்னைக்கு எய்ட்ஸால் பாதிக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை ரேராக, அதாவது மிக அரிதாக காணப்படுகிறது. இன்றைய சூழலில் மக்கள் தொகை எண்ணிக்கை பன்மடங்கு பெருகி போயிட்டே இருக்குது. 800 மில்லியன் மக்கள் தொகை உலக அளவில். மக்கள் தொகைன்னு பார்க்கும்போது சீனா நாடு முதலிடம் இருந்தது, அதை பின்னுக்கு தள்ளிட்டு நம்ம இந்திய தேசமானது முன்னுக்கு வந்துருச்சு. மக்கள் தொகையில் ஃபஸ்ட்டு வந்துட்டோம். இப்போ மக்கள் தொகை எண்ணிக்கை அதிகமாக பட்டதாரிகளோட எண்ணிக்கை அதிகமாகுது. பட்டதாரிகளோட எண்ணிக்கை அதிகமாக போட்டி அதிகமாகுது. இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டிஎன்பிசி கொஷின் எடுத்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக இருக்கும். கொஷின் எல்லாம் ஒரு கொஷினுக்கு 4 அப்ஜெக்டிவ் டைப் இருக்கும், அதில் ஏதாவது ஒன்று டிக் பண்ணால் போதும். ஆனால் இன்றைக்கி ஒரு கொஷினுக்கு 4 பேர் பண்ண சொல்கிறாங்க. இந்த வருஷம் இது அது இதுன்னு நம்மளை வந்து ஒரு கொஷினுக்கு, பழைய காலத்தில் ஒரு கொஷினுக்கு 1 நிமிஷம்னு எடுத்துக்கிட்டோம்னா இப்போ இந்த ட்ரெண்டில் ஒரு கொஷினுக்கு மினிமம் ஒரு 5 மினிட்ஸாக அதை எடுத்துக்கலாம். அந்தளவுக்கு டஃப்பாக இருக்குது கொஷினு. அப்போ போட்டித் தேர்வுகள் அதிகமாக நம்மளுடைய வெற்றியானது நம்மை விட்டு விலகி போயிட்டே இருக்குது. அப்போ